இது ஒரு சிவன் கோயில். கவுந்தபாடியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகும்போது வழியில் நல்லா உயரமான ஒரு கோபுரத்தை பார்த்தோன்னா என்ன கோயிலாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போயிருந்தோம். போய் பார்த்தோம், தெரிஞ்சது அது ஒரு நல்லா அருமையான ஒரு சிவன் கோயில். நீல் நெடுங்கண்ணி உடனுரை அண்டம் முழுதுடையார் சிவன் கோயில். இந்த கோயில் இது கவுந்தபாடியில் இருக்குது. இந்த கோவில் நல்ல உயரமான கோபுரம். இந்த கோபுரத்தை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோபுரத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. 2016 இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பக்கமாக இந்த கோபுரம் கல் கோபுரம் கட்டி அதுக்கு வந்து போன வருஷம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்கோம்னா கவுந்தபாடியில் இருக்கிற நீல் நெடுங்கண்ணி அம்மன் உடனுரை அண்டம் முழுதுடையார் கோயில் இருக்கோம். கவுந்தபாடியில் இருக்கிற சிவன் கோயில். அருள்மிகு அண்டம் முழுதுடையார். இந்த கோயிலில் ஒவ்வொரு தெய்வத்தின் பேரும் தமிழ் பெயராக வச்சுருக்காங்க. வடமொழி கலப்பு இல்லாமல் சுத்த தமிழில் வச்சுருக்காங்க. அண்டம் முழுதுடையார், நீல் நெடுங்கண்ணி. அது எதேச்சியாக நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது விசாலாட்சி விஸ்வநாதர் கோயில் இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு சனீஸ்வரன்லேருந்து ஒவ்வொரு கடவுளோட பேருமே வந்து சுத்த தமிழில் போட்டிருக்காங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நல்லா சுற்றி கடவுளோட பேர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சுத்த தமிழ் பெயரில் வச்சுருக்காங்க. வடமொழி எழுத்துக்கள் இல்லாமல் தமிழ் எழுத்துக்கள்லேயே வந்து ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் அந்த பேரை வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நல்ல ஒரு வண்ணமயமான கோயில், அழகான ஒரு கோயில். உற்சவமூர்த்திகள். நடராஜர் சன்னதி. காலபைரவர், சனீஸ்வரர் சன்னதி. கவுந்தபாடியில் இருக்கிற நீல் நெடுங்கண்ணி அண்டம் முழுதுடையார் சிவன் கோயில். நல்ல அருமையான ஒரு சிவன் கோயில். இவ்வளோ பெரிய கோயில் இங்கே இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதாச்சியாக நாங்கள் வரும்போது பார்த்தோம் மிகப்பெரிய கோபுரம், கல் கோபுரம். கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு வருஷம் ஆகிருக்கு.
அழகாக நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது இந்த கோயில். கவுந்தப்பாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். கவுந்தப்பாடி டு ஈரோடு போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். சிறப்பாக தரிசனம் முடிஞ்சது. கோயில் முன்னாடி எவ்வளோ பெரிய இடம். நல்லா பெரிய கோபுரம். இந்த கோபுரம் பார்த்தா தூரமாக தெரிஞ்சுங்க தான் என்ன கோயில்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம்.